சென்னையில் ரயிலில் 3.98 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் பாஜக தமிழக அமைப்பு செயலர் கேசவ விநாயகத்திடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். ஒற்றுமையால் அதிமுகவை மீட்டெடுப்போம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என்றும் தொண்டர்களுக்கு ஓ. பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். பாமகவின் ஓட்டுகளால் பாஜகவுக்கு வாக்குகள் அதிகரித்ததாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பாமக வாக்கு வங்கிகள் உள்ள இடங்களில்தான் பாஜக 2ஆம் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் உட்பட பலர் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பெயர் பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி வரை 53,48,663 பேர் அரசு வேலைக்காக பெயர் பதிவு செய்து காத்துக்கொண்டு இருக்கின்றனர் என்ற விபரத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கட்சியின் நலன் கருதி ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வரவேண்டும் என்று வி.கே. சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக மக்கள் முன்னேற வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் வாருங்கள் என்றும் வி.கே. சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டணி ஆட்சியை வழிநடத்துவதில் பாஜக நீண்ட அனுபவம் உள்ளது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது முறையாக பாஜக ஆட்சியை தக்க வைத்திருப்பது பெரும் சாதனை என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தி என்பதை வாக்குகள் மூலம் பாஜக நிரூபித்துள்ளதாக எல். முருகன் தெரிவித்துள்ளார். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வாகாவிட்டாலும் நீலகிரியை எனது தொகுதியாகவே நினைத்து தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் எல். முருகன் கூறியுள்ளார். சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே தோல்பொருள் நிறுவன உரிமையாளரிடமிருந்து 13.5 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்றுள்ளனர். பைக்கில் சென்ற தோல்பொருள் நிறுவன உரிமையாளர் ஆரிஃப் மற்றும் அவரது உறவினர் சுலைமானை மறித்து கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 2 இருசக்கர வாகனங்களில் வந்த கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி சென்றுள்ளனர். கொள்ளையர்களை எஸ்பிளனேடு போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பாசிசத்தை முழுமையாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் முறியடித்துள்ளார் என்று உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ. நெடுமாறன் பாராட்டு தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை கூட பெற முடியாத அளவில் பாஜகவை தோற்கடித்து காட்டிய மக்களுக்கு பாராட்டுக்கள் என்றும் 40 தொகுதிகளில் பாஜக கூட்டணியை படு தோல்வியடைய செய்யும் வகையில் கூட்டணி அமைத்து பெரும் வெற்றியை கண்டுள்ளார் முதலமைச்சர் என்றும் பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2.5 மாதங்களாக அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நாடு முழுவதும் கடந்த மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியான நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்று நிறைவடைகின்றன. திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் பாஜகவிற்கு இடமே இல்லை, தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்று மீண்டும் தெளிவாக மக்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். அவர்களில் நிறைய பேர் கனவு கண்டிருந்தனர். அந்த கனவு தற்போது தெளிவாக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை என்னை பார்த்து அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பார், கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று. 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் அந்த தகுதியை கூட பெறவில்லை. எனவே இந்த தகுதியில்லாத ஒருவர் தமிழக பாஜகவின் தலைவராக நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது கிடையாது. அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுக்காக மக்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையில் முதல் சில சுற்றுக்களில் பின்தங்கி தோல்வி முகத்தில் இருந்த மோடி தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் கனிமொழி பேசியுள்ளார். தமிழக காவல்துறையில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் குறைகளை 3 மாதத்திற்கு ஒருமுறை கேட்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை போலீஸ் கமிஷனரின் எல்லைக்கு உட்பட்ட காவலர்களிடம் டிஜிபி சங்கர் ஜிவால் இன்று குறைகளை கேட்டறிந்தார். வயநாடு, ரேபரேலி என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ராகுல் காந்தி எந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மக்கள் மொத்தமாக நிராகரித்தும் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறார் மோடி என்று
காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் மோடி வரலாற்றை மாற்றி எழுத பார்க்கிறார் என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அலகாபாத் தொகுதியை கைப்பற்றியுள்ளது காங்கிரஸ். 1984ஆம் ஆண்டில் காங்கிரஸ் சார்பில் அமிதாப் பச்சன் வெற்றி பெற்ற பின்பு தற்போது காங்கிரஸ் அலகாபாத் தொகுதியை கைப்பற்றியுள்ளது. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் கட்சியிடமிருந்து ஆட்சியை பாஜக கைப்பற்றியுள்ள நிலையில் புதிய முதலமைச்சர் ஓரிரு நாட்களில் தேர்வு செய்யப்படுவார் என்று அம்மாநில பாஜக தலைவர் மன்மோகன் சமல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரியவந்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீண்டும் உறுதிபட கூறியுள்ளார். மெக்சிகோவில் முதல் பெண் அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு நடு ரோட்டில் பெண் மேயர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.